ஹரி ஓம். ஓம் பாவாய நமஹ. யார் ஒருத்தர் எல்லாவற்றுக்கும் இருப்புத்தன்மையாய் இருக்கின்றாரோ, பவனம் இதி பாவா, தோன்றுவதற்கு பெயர் பாவம் என்று பெயர். எதெல்லாம் தோன்றுகின்றதோ அதுக்கு பெயர் பாவம் என்று பெயர். அல்லது எது ஒன்று சத்தா ஆத்மகோவா, யார் ஒருத்தர் சத் மாத்திரமாக யார் ஒருத்தர் தோன்றிக் கொண்டிருக்கிறாரோ, சத் என்றால் உண்மை, அழியாதது, மாறுபாடு இல்லாதது, குறைவுபடாதது, எப்பொழுதும் இருப்பது, சத்தா மாத்திரம். பானை என்று எடுத்துக்கொண்டோமையானால் அது மண்ணை சார்ந்து தோன்றுகிறது, மண்ணிடத்திலேயே இருக்கிறது, மண்ணிடத்திலேயே மண்ணாக போகிறது. பானை தோன்றுவதற்கு முன்பும் மண்தான் இருந்தது, பானையாக காட்சி கொடுக்கும் போதும் மண்தான் இருக்கிறது, மீண்டும் மண்ணிடத்திலே போகும் நேரத்திலும் மண்தான் இருக்கிறது. அப்போது பானைக்கு சத் என்று சொல்லக்கூடிய இருப்புத்தன்மையாக பானை இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமானால் அதற்கு இருப்புத்தன்மையை கொடுப்பது மண். அதுபோல அகங்காரத்திற்கு இருப்புத்தன்மையை கொடுப்பதும் ஆத்மா, 3 குணங்களுக்கு இருப்புத்தன்மையை கொடுப்பதும் ஆத்மா, எண்ணங்களுக்கு இருப்புத்தன்மையை கொடுப்பதும் ஆத்மா, ஷரீரத்திற்கு இருப்புத்தன்மையை கொடுப்பதும் ஆத்மா, பிரபஞ்சத்திற்கு இருப்புத்தன்மையை கொடுப்பதும் ஆத்மா. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த ஆத்மாவிடத்திலே அகங்காரம், குணங்கள், எண்ணங்கள், ஷரீரங்கள், உலகங்கள் அனைத்தும் ஏற்றி பார்க்கப்படுகிறது. அவையெல்லாம் பார்க்கப்படுவதற்கு காரணம் இந்த சத்தா மாத்திரமாக இருக்கின்ற ஓம் பாவாய நமஹ. ஹரி